Friends, welcome back. This is your Arul. சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். நம்ம மல்லி சீரியல் இப்பதாங்க மாசா கிளாஸா ஒரு சீன் போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் லைட்டா உப்பு மசாலா காரம் தடவன மாதிரி ஒரு சீன் ஒரு கண்டென்ட் கிடைச்சிருக்கு. அது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுவோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன நடந்ததுன்னா ஏற்கனவே நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மல்லி ஸ்டோர் ரூம்ல மைக் போட்டு எழுது உடனே ராஜேஸ்வரி அவங்க போன்ல ஒரு சிம் கார்டை போட்டு மல்லிக்கு மல்லியோட நம்பர் கால் பண்ணி அவங்க வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு கிரியேஷனை கிரியேட் பண்ணுது. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதுக்கப்புறம் ஸ்டோர் ரூம்ல விஜய் போயிட்டு மல்லியை பிடிச்சி கத்தி விட்டு பெரிய தகராறே ஆயிடுச்சுங்க. மல்லி மேல அந்த நம்பிக்கை மொத்தமா போயிடுச்சு. அசிங்கமா கேட்டு களி ஊத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி அமைதியாக டைனிங் டேபிள் கட்டு காயை வெட்டிட்டு இருக்காங்க. எதுக்கான்னு பார்த்தா சமைக்கங்க. ஆனால் அந்த டைமில் தேவையில்லாமல் நம்ம டுபாக்கு ஒரு ராஜேஸ்வரி வந்து அங்கே ஒரு விஷயத்த பண்ணி மாட்டிக்கிறாங்க. கேவலமாக மாட்டிக்கிறாங்க. அப்படி என்னடா பண்ணான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, மல்லிகிட்ட வந்து உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட மொபைலுக்கு என்னோட மொபைலில் புது சிம் கார்டு போட்டு கால் பண்ணி 1 மணி நேரம் ஹோல்டிங்கில் வச்சது நான் தான் அடியேன் தான். இதனால தான் விஜய்க்கு உனக்கு பெருசாக வச்சம் பார்த்தி ஆப்பு அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு சோகமாகற மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு நான் ஒரு மேட்ரு சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி சீனா கிளாஸா மாசா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னடான்னு பார்த்தா வாயத்தவன் சொல்லுவாங்க. பார்த்தா மொபைல் எடுத்து சி அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா ராஜேஸ்வரி பேசுனது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ராஜேஸ்வரிக்கு இல்லைங்க, கை கால்லாம் உதறதுங்க. ஆமா, ஏன்னா நம்ம மல்லி வச்சிருக்க இந்த ஃபுட்டேஜ் விஜய் கிட்ட காட்டினா என்ன ஆகுன்றது ராஜேஸ்வரிக்கு தெரியும். ராஜேஸ்வரி கிழிச்சு தொங்க விட்டுருவான்னு தெரியும். ஸோ இதனால இந்த விஷயத்த சொல்லுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற நிறைய ஒரு இதில் விஷயத்தில் நானே இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா என்ன நான் எப்போ வந்தாலையும் அந்த டுபாக்கு ஒரு தேவையில்லாமல் கத்துவோம், மகுடி இல்லாமே ஆடும். இன்னைக்கு என்ன ஆடாமல் கம்முன்னு இருக்கு, என்னாச்சு நீ ஏதாவது வேலை கட்டியா அப்படின்னு மல்லியை பார்த்து கேட்க உடனே நம்ம மல்லி சொல்றாங்க, அம்மா பெரியம்மா தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணாங்க. என்கிட்ட அந்த சீனை போட்டாங்க, அதை அப்படியே வீடியோவை எடுத்துட்டேன். இப்போ இந்த ஃபுட்டேஜ் என்ன பண்ணுறது தெரியல பெரியம்மான்னு சொல்ல பெரியம்மா சொல்கிறாங்க, மல்லி இதை உடனே விஜய் தம்பி காட்டுறோம், புருஷனை காட்டுனா இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு வந்துடும். புருஷன் முன்னாடி ஒத்துமையாக நல்லா பேசிட்டு ஒழுங்காக உண்மையாக இருந்தாலே நடுவில் இந்த மாதிரி சில்ற வல்ற புல்ற கல்ற இந்த அளவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இதுங்கெல்லாம் வராது. அதனால் நீ பேசிடு மல்லி சொல்லிடுன்னு சொல்ல நம்ம மல்லியோ ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்து சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க சொன்னால் இதுக்கப்புறம் என்ன ஆகும், ராஜேஸ்வரிய ஆட்டம் க்ளோஸா அப்படின்ற நிறைய ஒரு கேள்விக்குறிகளோட நான் இந்த வீடியோவை ட்விஸ்ட்ல வைக்கிறேங்க. ஏன்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம ராஜேஸ்வரிக்கு சங்கா இல்லையான்றது. ஏன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனை நடக்கணும் உங்களுக்கே தெரியும். அது என்னன்றது இப்பயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும். ஓகேங்க, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி பார்க்கணும் மூஞ்செல்லாம் தொங்கி போய் பல்ப் பீஸ் போய் ஐயோ அடுத்து என்ன பண்ணுறது தெரியலையே, பார்த்தா விஜய் அடிச்சு துரத்திடுவானே, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இந்த மேலே இருக்கிற மரியாதை எல்லாம் போயிடுமே, அவகிட்ட போய் கெஞ்ச முடியாது, எப்படியாவது எவிடன்ஸாக டெலிட் பண்ணணும். ஸோ நம்ம இவருக்கு பார்த்தீங்களா ரஞ்சிதா, அவளை விட்டு எப்படியாவது வேலை காட்டி டெலிட் பண்ணணும், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படி திங்கிங் அப்படி போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அந்த வீடியோ ஃபுட்டேஜ் டெலிட் பண்ணாங்களா, மல்லி விஜய் கிட்ட காட்டினாங்களா, ராஜேஸ்வரி அடிச்சு விட்டு ஒரு துரத்துனாங்களா, இல்லை மல்லி பல்ப் வாங்கினாங்களா, அப்படி நிறைய விஷயத்தை பற்றி அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம என்னடா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஷேர் கூட வேணாங்க, லைக் கமெண்ட் பண்ணுங்க போதும். பிடிக்கலனா என்ன பிடிக்கலன்ற விஷயத்த சொல்லிட்டு போங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, மல்லி சீரியல் லைட்டாக மசாலா தடவி வச்சுங்க. டாடா, see you, bye bye.